Good morning, students. Let us see the first lesson topic, Theory of Errors. The foundation of all experimental science and technology is measurement. The result obtained from any measurement will contain some uncertainty. Such uncertainty is termed error. Accuracy and precision. Let us say any one of object that true height is exactly 50.8 meter. You first measure that object height with the help of meter scale and get the value 50 meter. Your measurement is hence not accurate. Now you measure that object height with the help of laser type meter scale and get the value 50.8 meter as the correct value. Now your measurement is accurate. If you consistently measure that object height as 50 meter with meter scale, your measurements are precise. An example is target shooting, which explains the difference between accuracy and precision. Figure A. The shots are focused so as to reach the bullet size or midpoint, but the arrows have reached only around this point. Hence, the shoots are not accurate and also not precise. Figure B. All the shoots are close to each other but not at the central point. Hence, the shoots are said to be precise but not accurate. Figure C. The shoots are closer and also the central point. Hence, the shoots are both precise and accurate. Students, இதில் அக்யூரேட் அண்ட் ப்ரிசிஸ் சொல்லி நம்ம ரெண்டு டைப் ஆஃப் எரர்ஸை நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ அக்யூரேட்னா துல்லியமானது, ப்ரிசியஸ்னா நுட்பமானது. ஸோ இங்கே ஒரு 3 ஃபிகர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபிகரில் பாருங்கம்மா, மிட் பாயிண்ட்டை எய்ம் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம், அதாவது ஷூட் பண்ணுறோம். அந்த மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஃபிகரில் மிட் பாயிண்ட்டை எய்ம் பண்ணி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் சைடில் ஃபுல்லாக அது வந்து என்ன செஞ்சுருக்கு, அந்த புல்லட் வந்து ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ இது நாட் அக்யூரேட் அண்ட் நாட் ப்ரிஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், அந்த மிட் பாயிண்ட்டை பக்கத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அதுலேருந்து என்ன செய்யலை, உள்ள படலை. ஸோ அதனால் ஃபிகர் பி வந்து நாட் அக்யூரேட் ப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் சி பாருங்கள், அந்த மிட் பாயிண்ட்டை சுற்றிலும் பக்கத்துலேயும் அது பக்கத்தில் மேலேயும் என்ன செஞ்சுருக்காங்க, எய்ம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்யூரேட் அண்டு ப்ரிஷியஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் த மெஷர்மெண்ட் இஸ் ப்ரிஷியஸ் that does not necessarily mean that it is accurate. However, if the measurement is consistently accurate, it is also precise. Errors in measurement. We are already known the uncertainty in a measurement is called an error. Random error, symmetric error and cross error are the 3 possible errors. சிம்மெட்ரிக் எரர். சிம்மெட்ரிக் எரர் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லி நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா. ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு 4 பர்சனுடைய நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் வெயிட், ட்ரூ வெயிட் வந்து கீழே இந்த டேபிளில் என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 74.5 kg ஏயோட ட்ரூ வெயிட், பி பர்சனுடைய ட்ரூ வெயிட் 72 kg, சி பர்சனுடைய ட்ரூ வெயிட் 55.5 kg, டி பர்சனுடைய ட்ரூ வெயிட் 62.5 kg. ஸோ இந்த ட்ரூ வெயிட்டு நம்ம கீழே மெஷர் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ்டு வெயிட். நாம் திருப்பி அந்த பர்சனுடைய வெயிட்டை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுதான்
ஃபஸ்ட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கு 75.0 kg, 72.5 kg, 56 kg, 63 kg. ஸோ இது எல்லாமே அப்சர்வ்டு வெயிட். ஸோ அந்த அப்சர்வ் வெயிட்லேருந்து ட்ரூ வெயிட்டை நம்ம லெஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எரர் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சுருப்போம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அந்த எரர்லாம் பாருங்கள், 0.5 ஏக்கும் 0.5 பி 0.5 சி 0.5 டி 0.5 எல்லாமே நமக்கு சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த எல்லா எரருமே பாருங்கள் சேம் டைரக்ஷனில் நமக்கு, சேம் டைரக்ஷன் மீன்ஸ் பாசிட்டிவ் எரராக நமக்கு என்ன செஞ்சுருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிம்மெட்ரிக் எரர் அப்படிங்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எண்டிங் பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எரர் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ அந்த எரர் வந்து காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எரர் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கோ, ஸோ அந்த எரர் தான் எல்லா நெக்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் சொல்லி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த எரர் வந்து என்ன செஞ்சிட்டே இருக்கும், அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். எல்லா இதுவுமே காமனாக இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிம்மெட்ரிக் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்கிறோம். Systematic errors are those errors that tend to one direction, either positive or negative. Instrumental error. When an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental errors may arise if a measurement is made with a meter scale whose end is run out. The result obtained will have errors. These errors can be corrected by choosing the instrument carefully. பாருங்கம்மா, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேயே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே நமக்கு என்ன ஆயிருக்கும்னா, அதை செட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ்லேயே அது என்ன ஆகும்னா எரரோட ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மெஷின்லேயே நமக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து எடுக்கும்போது அந்த நிறைய மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறப்போ கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பார்த்து என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த எரரை நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும். Imperfections in experimental technique. These errors arise due to the limitations in the experimental arrangement. As an example, while performing experiments with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. This results in errors, and to overcome these, necessary corrections has to be applied. The imperfection in experimental technique அப்படிங்கிறது ஒரு கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், செட் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்லேயே நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணலை அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அதில் வந்து அந்த ரேடியேஷன் என்ன ஆகும்னா லாஸஸ் வெளியே இன்சுலேட் ஆகிட்டு, அந்த இன்சுலேட்டன் இது வந்து ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னா அந்த ரேடியேஷன் நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரீடிங் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே இந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லுமே எரராகவே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நெசசரி கரெக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். These errors are due to individuals performing the experiment, may be due to incorrect initial setting up of the experiment, or carelessness of the individual making the observation due to improper precautions. Students, the personal errors அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யக்கூடிய அந்த பர்சன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அப்சர்வேட் பண்ணலை அப்படின்னா, ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த ரீடிங் எல்லாமே என்ன ஆகும்னா எரராகவே நமக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ இது வந்து அந்த பர்சனால் க்ரியேட் பண்ணக்கூடிய எரர் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் பர்சனல் எரர். எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ். The change in the external conditions during an experiment can cause error in measurement. For example, changes in temperature, humidity, or pressure during measurements may affect the result of the measurement. இல்லைம்மா எஸ்எஸ்
எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்கிறப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்னாலே நமக்கு என்ன ஆகும்னா எரர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அட்மாஸ்பியர்னால் க்ரியேட் ஆகக்கூடிய எரர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் கேசஸ், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லீஸ்ட் கவுண்ட் எரர். Least count is the smallest value that can be measured by the measuring instrument, and the error due to this measurement is least count error. The instrument's resolutions hence is the case of this error. Least count error can be reduced by using a high precision instrument for the measurement. Random errors. Random errors may arise due to random and unpredictable variations in experimental conditions like pressure, temperature, voltage supply, etc. Random errors are sometimes called chance error. Suppose you measure the mass of the ring 3 times. That is, the readings taken may be different for different trials. The same balance and get slightly different values: 15.46 gram, 15.42 gram, 15.44 gram. The arithmetic mean is AM is equal to A1 plus A2 plus A3 plus etc. up to AN by N. AM is equal to A1 is equal to 15.46, A2 is equal to 15.42, A3 is equal to 15.44. So these readings are adding. So A1 plus A2 plus A3 divided by N is equal to 3. So divided by 3. So AM is equal to 15.46 plus 15.42 plus 15.44 divided by 3 is equal to 15.44 gram. Usually this arithmetic mean is taken as the best possible true value of the quantity. Cross error. The error case due to the sheer carelessness of an observer is called cross error. For example, reading an instrument without setting it properly, taking observation in a wrong manner without bothering about the source of errors and the precautions, reading wrong observations, using wrong values of the observation in calculations. These errors can be minimized only when an observer is careful and mentally alert. ஸோ நம்ம க்ராஸ் எரர் வந்து என்ன மாதிரிலாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சரியாக செட் பண்ணலை அப்படின்னாலும் அந்த எரர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸை கேர்ஃபுல்லாக நம்ம மைண்டில் செட் பண்ணி எடுக்கலைனாலும் எரர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீடிங்கை வந்து ராங்காக அப்சர்வ் பண்ணாலும் வந்து அது எரர் நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், அந்த வேல்யூ கால்குலேஷன்ஸை வந்து ரீடிங்ஸோடைய கால்குலேஷன்ஸில் நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணோன்னா எரர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 4 வேஸில் உருவாகக்கூடிய இந்த க்ராஸ் எரர்ஸை வந்து நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை அந்த ரீடிங்கை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து வெரி கேர்ஃபுல்லாக அண்ட் தென் மென்டலி அலர்ட்டடாக அதை வந்து பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த எரரை மினிமைஸ் பண்ண முடியும். டேபிள் 1.8 மினிமைசிங் எக்ஸ்பெரிமெண்டல் எரர். ஸோ இந்த இதில் உள்ளது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி படிச்சிட்டோம். இந்த டேபிளை என்ன செஞ்சுருங்க, ஃபுல்லி தரோவாக படிச்சுட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் நோட்டில் எழுதி பார்த்துருங்க. ஓகேவாம்மா?